கண்ணியமானவர்களே, இந்த வாரத்துக்கான ஜும்மாவின் சிந்தனை தேர்ந்தெடுப்பதில் கவனம் முக்கியம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகளில் படைக்கின்ற பொழுது அதற்காக உதவிக்காக அல்லாஹ் யாரையும் அழைத்துக் கொள்வது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான். கோடான கோடி படைப்புகள். எந்த இடத்திலும் அல்லாஹ் ஒரு சிறு தேவைக்காக தன்னுடைய படைப்பினங்களிடத்தில் அல்லாஹ் கையெழுத்து நின்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். அது என்ன ஆற்றல் என்று கேட்டால், தன்னை ஆளக்கூடிய, தன்னை ஆட்சி செய்யக்கூடிய, தன்னை கட்டி காக்கக்கூடிய, நல்ல தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவ அறிவை, பகுத்தறிவை, சுய அறிவை, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகிறான். மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். உண்மையிலே இந்த அல்லாஹ்வுக்கு நாம் ஒரு விதமாக செய்யக்கூடிய சுக்ரியா, நன்றி என்று கூட சொல்லலாம். ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பதில், ஒரு மனிதனை முடிவு செய்வதில் அந்த பக்குவத்தை, அந்த ஆளுமையை, அந்த அற்புதமான அந்த கலையை, அந்த ஹிக்மத்தை உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் அல்ல தரவில்லை. உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கு? நீங்க காட்டுல போய் பாருங்க, எந்த மிருகமும் எந்த மிருகத்தை தேர்ந்தெடுப்பது கிடையாது. ஆனால் முடிவுவாங்க, காட்டுக்கு ராஜா சிங்கம் போவாங்க. அங்க என்ன பிரச்சனைனா, அந்த சிங்கம் முதல்ல கட்சிக்கிறதுனால அது ராஜாவா இருக்குது. சிங்கத்துக்கு பதிலாக கரடி கட்சித்தா கரடி ராஜாவா இருக்கும் போது, அல்லது கரடிக்கு பதிலாக பூனை கட்சித்தா பூனை ராஜாவா இருக்கும் போது. காட்டில் மிகப்பெரிய முக்கிய புள்ளி யாருன்னா, இன்றைக்கு எல்லோரும் சொல்லப்படுவது சிங்கப்பா. ஆனா யாரும் தேர்ந்தெடுக்கல. உலகத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பக்குவ ஹிக்மத்தை அல்லாஹ் மனித படைப்புக்கு தந்திருக்கிறார். அதை பெற்றிருக்கக்கூடிய நாம், தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே தேர்ந்தெடுக்கக்கூடிய நாம் மிக கவனமாக, மிக முக்கியமாக சிந்தித்து ஆராய்ந்து செயல்பட்டு நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கான தலைமைத்துவம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் சிறப்புடையதாக, சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் தேர்ந்தெடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அமல் என்பதற்காக ஒரு அற்புத விஷயத்தை சொல்லி காட்டுவார். உலகத்தில் அல்லாஹ் முதன்முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு பின்னால் அல்லாஹ் மாணவர்களை கூப்பிட்டார். ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக இப்லீஸை கூப்பிட்டார். ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னார். சொன்ன அடுத்த கணமே மலக்குமார்கள், மாணவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பாகிய ஆதமுக்கு சுஜூத் செய்தார்கள். அடுத்து இப்லீஸ் சுஜூத் செய்ய சொல்லப்பட்டது, ஆனால் சுஜூத் செய்யவில்லை. இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. அல்லாஹ் ஒரு விஷயத்தை உத்தரவிட்டு, அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு, இதை நீங்கள் செய்து ஆக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ரெண்டு விதமான உன்னதமான செயல்கள் ஒன்று. ஒண்ணு, படைத்தவனுடைய சொல்லை எல்லா காலத்திலும் கேட்க வேண்டும். இரண்டாவது, படைத்தவனே சொன்னாலும் சொன்ன உடனே கேட்பதை விட கொஞ்சம் சுய அறிவை பரிசோதித்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஹிக்மத்தை சிந்தித்து அல்லாஹ் சொல்லுகிறானே, ஏன் சொல்லுகிறான், எதற்கு சொல்லுகிறான், எதனால் சொல்லுகிறான் என்ற ஆய்வுக்கெல்லாம் கடந்து செயல்படுகிற பொழுது நமக்கான எதிர்காலம், நமக்கான அற்புத நிம்மதியான வாழ்க்கை அதற்குள் ஒளிந்திருப்பதாக தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். மலக்குமார்கள் சொன்ன அடுத்த காலம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றியதால் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் நம்மள யாராவது மலக்குமார்கள் திட்டோமா? கிடையாது. மலக்கு என்று சொன்னால் நம் இதோடைய உலகம் அவர்கள் மலக்கத்தானவர்கள், ரஹ்மத்தானவர்கள் போட்டி புகழுகிறோம். ஏன்? மலக்கை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் தஆலா மலக்குடைய கண்ணியத்தை இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் நீங்காமல் அல்லாஹ் விளைத்து விட்டார். ஆனா நம்ம நிறைய பேர் சைத்தான் என்ன செய்கிறோம்? எடுத்த எழுப்பில் அவனை திட்டுகிறோம், அவனை மிரட்டுகிறோம். அவனை வசைபாடாத எந்த முஸ்லிம் உலகத்துல கிடையாது. அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அற்புத ஆற்றலை, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பக்குவ ஞானத்தை நாம் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொண்டு நாம் நல்லவர்களை மாற்றவே தேர்வு செய்தால் அதற்கான பிரயோஜனங்களையும் அதற்கான பிரதிபலன்களையும் அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதற்கு குர்ஆனில் அல்லாஹ் ஆதாரம் கொடுத்திருக்கிறார்.